Audio Jungle. சந்திப்பினுடைய நோக்கம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கடந்த 12ஆம் தேதி 2025-26க்கான வரவு செலவு திட்டம் பட்ஜெட் சமர்ப்பித்திருக்கிறது. இந்த பட்ஜெட் என்பது மக்களால் பல தரப்பினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்தது, படுதோல்வி அடைந்தது. அந்த அனுபவத்திலிருந்து இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்களை அது ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யாகி போய்விட்டது. குறிப்பாக இவர்கள் இந்த ஆண்டு 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் என்று சொல்லப்பட்டது. இதில் மிக முக்கியமாக புதுச்சேரியில் பொதுவாகவே கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வந்தாலே பல நலத்திட்டங்களுக்கு நிதி கிடைக்கும். இந்த நிதி நெருக்கடியிலிருந்து புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கான முக்கிய வழிகளில் மிக முக்கியமானது ஃபைனான்ஸ் கமிஷனிலே யூனியன் பிரதேசம் சேர்க்கப்பட வேண்டும். இந்த நிதி கமிஷனிலே யூனியன் பிரதேசம் சேர்க்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுடைய ஒதுக்கப்பட்ட அளவு என்பது 2 மடங்காக வரும். இதிலே ஏற்கனவே என்ன காரணம் சொல்லப்பட்டது என்று சொன்னால், யூனியன் பிரதேசம் எனவே இது சேர்க்க முடியாது, மாநிலங்கள் மட்டும்தான், மத்திய அரசு மட்டும்தான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாறியது. காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாறியது. இப்போது காஷ்மீர் யூடி தான். அந்த காஷ்மீர் மாநிலம் நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டது. அது யூடியாக மாறும்போதே நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டது. எனவே இதைவிட நல்ல ஒரு தருணம் எதுவும் கிடையாது. நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்குது, என்டிஏ தான் ஆளுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்டிஏவுடைய தலைவர்.